வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பேரா இந்தியர் கால்பந்து சங்கம் ஏற்பாட்டில் 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கால்பந்து போட்டி. பேரா இந்திய கால்பந்து சங்கத்தின் ஆதரவில் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் நோக்கில் 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கால்பந்து போட்டி வரும் ஜூன் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் முனைவர் இந்திரன் முனியாண்டி கூறினார். என் பேர் இந்திரன் முனியாண்டி. பேரா இந்தியர் கால்பந்து சங்கத்தின் செக்ரட்டரியாக இருந்து இன்றைக்கு முக்கியமாக தகவல் சொல்கிறதுக்காக இன்றைக்கு இந்த பதிவு செய்கிறோம். பேரா இந்தியர் கால்பந்து சங்கத்தின் தலைவர் டாக்டர் அமாலுடீன் இஸ்மாயில் சார்பில் இன்றைக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனை நிச்சயமாக அனைவருக்கும் சொல்லி ஆகணும். இந்த வரக்கூடிய 14ஆம் தேதி ஜூன் பேரா இந்தியர் கால்பந்து சங்கத்தின் டாக்டர் அமாலுடீன் ஆதரவில் தலைமையில் ஒரு முக்கியமாக எஸ்ஏகேடி பேராவில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் பள்ளிகளுக்காக அண்டர் 12 9 சைடு நம்ம இன்றைக்கி டோர்னமெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேரா இந்தியர் கால்பந்து சங்கம் தொடர்ந்து ஒரு 18 வருஷமாக நம்ம இந்த டோர்னமெண்ட் ஏற்பாடு செய்துக்கிட்டு வரும்பொழுது அது எங்களுக்கு பிறகு தான் ஒரு சிறிய மானியம் மித்ரா மூலியமாக கிடைச்சிது. அந்த மானியத்தில் ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பீஃபா சார்பில் ஒரு டீம் ஏற்பாடு பண்ணலாம் என்றது அந்த மானியத்தை யூஸ் பண்ணி இன்றைக்கு இந்த தொடர்ந்து ஒரு 3 மாத காலமாக நம்ம இந்த ட்ரைனிங் நம்ம ஏற்பாடு செய்துட்டு வரோம். ஸோ இந்த வேலையில் நான் டாக்டர் அமாலுடீன் அவர்களுக்கும் மித்ரா அவர்களுக்கும் எனது உறுப்பினர்கள் முக்கியமாக பேரா இந்தியர் கால்பந்து சங்க உறுப்பினர்கள் அவங்க சார்பிலையும் கோச்சஸ் எல்லாமே பேரா இந்தியர் கால்பந்து சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் தான். அவங்க தான் தொடர்ந்து இந்த ட்ரைனிங் நடத்திக்கிட்டு வராங்க. 50 மாணவர்கள் கிந்தா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளியில் உள்ள மாணவர்கள் தான் இன்றைக்கி பங்கு எடுத்து இன்றைக்கு தொடர்ந்து பெற்றோர்கள் ஆதரவில் இன்றைக்கி தொடர்ந்து வந்துக்கிட்டு ட்ரைனிங்கை அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த வேலையில் பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கிந்தாவில் இருக்கக்கூடிய இந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர் ஆசிரியர் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முக்கியமாக அவங்க ரொம்ப அவங்க ஒத்துழைப்பினால தான் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் நம்ம செய்துட்டு வரோம். நன்றி, வணக்கம். பேரா இந்தியர் கால்பந்து சங்க தலைவர் டாக்டர் அமாலுடீன் இஸ்மாயிலின் தலைமையில் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. பேரா மாநிலத்தில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளி மாணவர்களும் இதில் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இவ்வாண்டு போட்டிகள் 20 பள்ளிகளில் இருந்து ஆண்கள் குழுக்களும் 10 தமிழ் பள்ளிகளில் இருந்து 10 பெண்கள் குழுவினரும் கலந்து கொண்டு வருகிறார்கள். கடந்த 18 ஆண்டுகளாக பேரா இந்தியர் கால்பந்து சங்கம் தொடர்ந்து இந்த போட்டிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இளம் வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களின் திறமைகளை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் என அவர் தெரிவித்தார். எல்லோருக்கும் காலை வணக்கம். என் பேர் லிங்கம் தாசல். நான் பேரா இந்தியர் கால்பந்து சங்கத்தின் உறுப்பினராக உள்ளேன். இந்த சங்கம் பல ஆண்டுகளாக மிக சிறப்புடன் செயல்படுகிறது. இதற்கு முழு பொறுப்பு டாக்டர் அமாலுடீன் அவர்கள். அவர் தம் குழுவினருடன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு மித்ரா மூலியமாக மாணவர்களுக்கு பங்குனான் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த டெவலப்மெண்ட் இந்த ஆண்டு மட்டுமல்ல வருகொண்ட ஆண்டுகளையும் நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கை உள்ளது. அந்த வேளையில் இந்த மித்ராவோட ப்ரோக்ராம் சிறப்பாக நடைபெற எங்களுக்கு உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வேளையில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த மாணவர்களுக்கு பயிற்சியை வழங்க மித்ரா அமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட சிறப்பு நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. இளம் தலைமுறையினரையே விளையாட்டு ஆர்வத்தையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கும் நோக்கில் எத்தகைய திட்டங்கள் எதிர்காலத்திலும் தொடரும் என பேரா இந்தியர் கால்பந்து சங்கம் தெரிவித்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.
ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.